மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகின்ற விடயம் காப்பூத்தா உயர்தரத்தில் சங்கச் செய்யுள்கள் என்ற பாடம் படிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் பாடப்பரப்பில் நிறைய பகுதிகள் இருக்குது. ஒன்று செய்யுள்கள், கம்பராமாயணம் போன்ற பெரிய பகுதிகள், மற்றது இந்திய இலக்கிய வரலாறு, ஈழத்திலக்கிய வரலாறு போன்ற பகுதிகள் நாங்கள் காண கிடைக்கிறது. அந்த வகையில் ஒரு பகுதி தான் சங்கச் செய்யுள்கள். இந்த சங்கச் செய்யுள்கள் என்று சொன்னால் என்னென்று சொல்லி பார்த்தா, சங்க காலம், அதாவது முடியுடை மூவேந்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற சேரன், சோழன், பாண்டியன் ஆகிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலம். அவர்கள் புலவர்களுக்கு நிறைய ஆதரவுகளை கொடுத்து இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை படைப்பதற்கு நிறைய ஆதரவுகளை வழங்கி அவர்களை வளர்த்தெடுப்பதற்காக சங்கங்களை அமைத்து அவர்களுக்கான ஆதரவு வழங்கிய ஒரு இடம்தான் சங்க காலம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த காலப்பகுதி தமிழ் வரலாற்றிலே ஒரு பிரதானமான ஒரு மையப்புள்ளியாக கருதப்படுகிறது. அந்த வகையில் சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் 11 மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் அந்த இலக்கியங்களில் காண கிடைக்கின்ற செய்யுள்களை நாங்கள் சங்கச் செய்யுள்கள் என்று சொல்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தரப்பட்ட முதலாவது பாடல் இளமை பாரார் வளனசை சென்றோர் என்கின்ற பாடல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெறுகிறது என்று சொல்லி பார்த்தா குறுந்தொகை என்கின்ற இலக்கியத்தில் இடம்பெறுகின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்க காலத்தில் 11 மேற்கணக்கு நூல்கள் தோற்றம் பெற்றது. அந்த 18 நூல்களில் ஒன்றாக இந்த குறுந்தொகை என்கின்ற இலக்கியம் காணப்படுகின்றது. இந்த குறுந்தொகை என்கின்ற இலக்கியத்தில் காணப்படுகின்றது தான் இந்த இளமை பாரார் என்கின்ற பாடல். இந்த குறுந்தொகை என்கின்ற இலக்கியத்தில் 400 பாடல்கள் காணப்படுகிறதா. அதுல இந்த 126வது பாடல் இளமை பாரார் வளனசை சென்றோர். நாங்கள் ஒரு பாடலை பார்க்கின்ற போது அதற்கான பின்னணி என்ன, அதற்கான பொருள் என்ன, அரும்பத விளக்கம் என்ன, இதுக்குள்ள என்னென்ன கேள்வி வரக்கூடியது, அதற்கான விடை எந்த வகையிலே அளிக்கலாம் என்கின்ற முழுமையான ஒரு தெளிவு அவசியம். இந்த பாடல் பாடப்பட்ட பின்னணி என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு தலைவி தனது நிலைப்பாட்டினை தோழிக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு பாடலாக காணப்படுகின்றது. தலைவன் பொருள் தேடும் நோக்கோடு தலைவியை விட்டு பிரிந்து செல்கின்றான். நான் இன்ன காலத்தில் நான் திரும்பி வருவேன், அதாவது கார்காலத்தில் நான் உன்னிடம் திரும்பி வருவேன், அதுவரை பொருள் தேட செல்கிறேன் என்று சொல்லி செல்கின்றான். அவன் சொல்லி சென்ற கார்காலம் வந்துவிட்டது, ஆனால் இன்னும் அவன் வரவில்லை. இந்த நிலையில் அங்கு வந்து அந்த கார்காலத்தை பார்த்ததும் அவளுக்கு ஒன்று தோன்றுகிறது என்னவென்று சொன்னால், அந்த கார்காலம் வந்து என்னை நகைக்கின்றது, உன் தலைவன் இன்னும் வரவில்லை, நான் வந்து விட்டேன் ஆனால் உன் தலைவனை இன்னும் காணவில்லை என்று சொல்லி நகைக்கின்றது என்று சொல்லித்தான் தோழிக்கு தன் நிலைப்பாட்டினை நேரடியாக கூற முடியாமல் அந்த கார்காலத்தினூடாக சொல்ல போகின்றாள். ஆகவே இந்த பாடலின் பொருளை பார்க்கின்ற போது உங்களுக்கு அது நன்றாக விளங்கும். சங்க காலத்தில் எழுந்த தனி செய்யுள்களின் தொகுதிகளாக அமைந்த 8 நூல்கள் 8 தொகை எனப்படும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன 11 மேற்கணக்கு நூல்கள். இந்த 11 மேற்கணக்கு நூல்கள் 18 நூல்களும் 2ஆக பிரிகின்றது. அதில் ஒன்றுதான் 8 தொகை நூல்கள், மற்றது 10 பாட்டு நூல்கள். இந்த 8 தொகை நூல்களிலே 8 நூல்களும் 10 பாட்டு நூல்கள் 10 நூல்களும் காணப்படுகின்றது. அதில் ஒரு வகையான 8 தொகை நூல்கள் ஒன்றுதான் இந்த குறுந்தொகை என்கின்ற இலக்கியம். அகத்திணை சார்ந்த செய்யுள்கள் அவற்றின் அடிகளின் எண்ணிக்கை அடிப்படையிலும் யாப்பின் அடிப்படையிலும் வேறு வேறு நூல்களாக தொகுக்கப்பட்டன. அவற்றுள் 4 அடியை சிற்றெல்லையாகவும் 8 அடியை பேரெல்லையாகவும் கொண்ட 400 செய்யுள்களின் தொகுதியாக அமைந்த நூலே குறுந்தொகை. இந்த குறுந்தொகை என்பதற்கு ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், குறுகிய அடிகளை கொண்ட இலக்கியம் என்பதனால் இதனை குறுந்தொகை எனும் பெயரால் கூறப்படுகின்றது. அந்த வகையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுந்தொகை என்கின்ற இலக்கியத்தின் 126வது பாடலாக இளமை பாரார் வளனசை சென்றோர் என்கின்ற இலக்கியம் காணப்படுகின்றது.
ஆசிரியர் அதாவது இளமை பாரார் என்கின்ற இந்த சங்கச் செய்யுளை பாடிய புலவர் யார் என்று சொல்லி கேட்டா ஒக்கூர் மாசாத்தியார் என்கின்ற புலவர் பாடியிருக்கின்றார். இவர் சங்ககால பெண்பாற்புலவர்களுள் ஒருவர். குறுந்தொகையில் 5 பாடல்களும், புறநானூற்றில் 1 பாடலும், அகநானூற்றுள் 3 பாடல்களுமாக மொத்தம் 9 பாடல்கள் இவர்களால் பாடப்பட்டது. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒக்கூர் மாசாத்தியார் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். இவரால இந்த சங்க காலத்துல 9 பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில குறுந்தொகை எனும் இலக்கியத்துல தான் இவர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். அந்த குறுந்தொகையில இந்த பாடல் தவிர்ந்ததாக மேலும் 4 பாடல்கள் உள்ளடங்கப்படுகின்றது. இந்த குறுந்தொகை என்கின்ற இலக்கியத்தில் மட்டும் 5 பாடல்களை இவர் பாடியிருக்க காணலாம். இப்போ ஒரு தடவை பாடலை நாங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இளமை பாரார் வளநசை சென்றோர் இவனும் வாரார் எவனரோவென பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இளங்கையராக நகுமே தோழி நருந்தன் காரே. வடிவா ஒரு தடவை இந்த பாடலை பார்ப்போம். இளமை பாரார் வளநசை சென்றோர் இவனும் வாரார் எவனரோவென பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இளங்கையராக நகுமே தோழி நருந்தன் காரே. இந்த பாடல் பாடப்பட்ட ஒரு துறை விளக்கம் உங்களுக்கு தேவை. ஆகவே இந்த பாடல் பாடப்பட்ட துறை என்னன்னு சொல்லி பார்த்தா பொருள்வயிற் தலைவன் செல்கின்றான். ஆகவே காலம் கண்டு தலைவி வருந்துதல் என்பது இங்கு துறையாக காணப்படுகின்றது. அதாவது குறித்த பருவத்தில், அதாவது குறித்த கார்காலத்தில் தலைவன் வராமை கண்டு வருந்திய தலைமகள் தோழிக்கு செல்லியதுதான் இந்த பேசு பொருளாக விளங்குகின்றது. ஆகவே இந்த பாடலின் துறை என்னன்னு சொல்லி சொன்னா பருவம் கண்டு இறங்குதல். இப்ப பார்க்கலாம், இந்த பாடலுக்குரிய அரும்பத விளக்கத்தை அவதானிக்கலாம். இளமை என்பது என்னன்னு சொல்லி சொன்னா இளமை பருவத்தை கவனியாது, பாரார் என்பது கவனியாது அல்லது பார்க்காமல், இளமை பருவத்தை பற்றி பார்க்காமல் வளநசை இச், வள என்பது வளம் என பொருள்படுகின்றது. அடுத்தது நசை இச் என்பது விரும்பி, வளநசை இச் என்பது செல்வத்தை விரும்பி, சென்றோர் என்பது சென்ற தலைமகன் அதாவது தலைவன், இவனும் என்பது இவ்விடம், இவனும் என்பது இவ்விடம், வாரா அதாவது வரவில்லை, இந்த இடத்திற்கு இன்னும் வரவில்லை, எவனரோ என்பது எவ்விடத்திலோ, இப்ப எங்க இருக்கிறாரோ என, பெயல் புறந்தந்த, பெயல் புறம் என்பது மலையால் பாதுகாக்கப்பட்ட, பூங்கொடி என்பது முல்லையின் பூங்கொடி முல்லையின் பூங்கொடி கொத்தாக காணப்படுகின்ற அந்த முல்லையின் பூங்கொடி, தொகுமுகை என்பது தொகுதியாக காணப்படுகின்ற, இளங்கெயிராக, இலங்கு என்பது ஒளி வீசுகின்ற, எயிராக என்று சொல்லப்படுவது பற்கள். அப்ப வரிசையாக காணப்படுகின்ற ஒளி வீசும் பற்களாக, நகுமே தோழி, நகுமே என்பது நகைக்குமே, இங்கு ஒரு ஏளன பொருளில சொல்லப்பட்டிருக்கிறது. நகுமே என்பது நகைத்தல் அல்லது சிரித்தல் என்று பொருள் கொள்ளலாம். அந்த வகையில தோழியை தான் விழிக்கிறார். ஆகவே இந்த தோழி இங்க மேல வரும். நருந்தன்காரே என்பது குளிர்ச்சி பொருந்திய சிறப்பான கார்காலம். இனிமையான, நறு என்பது நறுமையான இனிமையான, தன் என்பது குளிர்ச்சியான, காரே என்பது கார்காலம். ஆகவே திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம். இளமை பாரார் என்பது இளமை பருவத்தை கவனியாது, வளநசை வளம் அதாவது செல்வத்தை விரும்பி சென்ற தலைமகன், இவனும் வாரா அதாவது இவ்விடம் இன்னும் வரவில்லை, எவனரோவென எந்த இடத்தில் இப்ப இருக்கிறாரோ, எவ்விடத்தில் இப்போது இருக்கின்றாரோ, பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை அதாவது மலையால் பாதுகாக்கப்பட்ட பூங்கொடி அதாவது முல்லையின் பூங்கொடியானது தொகுமுகை இலங்கையராக வரிசையாக காணப்படுகின்ற
ஒளி வீசுகின்ற பற்களாக கொண்டு, அதாவது இதுல சரியான ஒரு விளக்கம் தேவை. என்னவென்று சொன்னா, முள்ளையின்ற அந்த அரும்புகள் வரிசையாக காணப்படுகின்றது. இதை பார்க்க எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒளி வீசுகின்ற பற்களை போன்று காணப்படுகின்றது. சரியோ? நகுமே தோழி நறுந்தன் காரே. நகுமே என்பது சொன்னால் நகைத்தல் அல்லது சிரித்தல் என்று பொருள்படுகின்றது. தோழி என்பது தோழியை விழித்தல், தலைவி தோழியிடம் விழிக்கின்றாள். நறுந்தன் காரே அதாவது சிறப்புமிக்க குளிர்ச்சியான கார்காலம் என்று பொருள்படுகின்றது. ஒரு தடவை பொருளை பார்க்கலாம். தன்னுடையதும் என்னுடையதுமான இளமை பருவத்தின் அருமையை கருதாது தலைவன் பிரிந்து சென்றது பொருள் மூலம் வெறும் வளமான வாழ்க்கையை விரும்பியே. தலைவன் குறித்து சொன்ன கார்காலம் வந்துவிட்டது, அவன் இன்னும் இங்கு வரவில்லை. அவன் எங்குள்ளானோ என்று கேட்டு செழித்து வளர்ந்த முல்லையின் கொத்து கொத்தான அரும்புகளை ஒளிரும் பற்களாக கொண்டு கார்காலமானது ஏளனமாக சிரிக்கிறது. இங்கு சிரிக்கிறது என்பது ஏளனமாக என்று பொருள் கொள்ள வேண்டும். சரியோ? ஓகே. இதுல தலைவன் என்ன செய்கிறான்? பொருள் மீது விருப்பம் கொண்டு, பொருளை எந்த காலத்திலும் நாம் தேடிக்கொள்ளலாம். ஆனால் இளமை பருவம் என்பது ஒரு குறித்த கால பகுதியில் இருக்கக்கூடியது. அந்த இளமை பருவம் கழிந்து விட்டால் அவனதும் எனதும் இளமை பருவம், அவன் இல்லாமல் எனது இளமை பருவமும் நானின்றி அவனது இளமை பருவமும் வீணே கழிந்து விடும். ஆகவே பொருள் மீது விருப்பம் கொண்டவனாக அவன் திரும்பி சென்று விட்டான். அவன் பொருளை தேடி சென்று விட்டான். ஆகவே எமது இளமை பருவம் வீணே செல்கிறது என்று தலைவி தனது மனக்குமுறலை தோழியிடம் கூறுகின்றாள். அடுத்தது இன்னொரு விடயம் நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டும். பிரதானமாக என்னவென்று சொன்னால், கார்காலம் இங்கு ஒரு பெண்ணாக வர்ணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏனென்று சொன்னால், ஒரு கார்காலம் வந்துவிட்டது. எங்கு? அவன் சொல்லி சென்ற கார்காலம் வந்துவிட்டது. இந்நிலையில் அந்த கார்காலத்தில் முல்லை கொடியினுடைய அந்த வரிசையாக காணப்படுகின்ற ஒளி வீசுகின்ற அரும்புகள் எவ்வாறு சொல்லப்படுகின்றது? ஒரு பற்களாக சொல்லுகின்றது. அது ஏளனமாக சிரிக்கின்றது. ஆகவே அதற்கு அந்த கார்காலத்திற்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளமை இங்கு சிறப்பம்சம். இளமை நிலையில்லாதது, போனால் மீளப்பெற முடியாதது. ஆனால் பொருள் எக்காலத்திலும் தேடக்கூடியது. இளமையுள்ள காலத்தில் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை விட்டுவிட்டு பொருளை தேடி இளமை கழிந்த பின் எதை அனுபவிக்க போகிறான்? இங்கு தலைவியினுடைய உச்சகட்ட அவளது மனதில் உள்ள ஏக்கங்கள் இந்த வரிகளினூடாக நமக்கு புலப்படுகின்றது. அதாவது பொருளை தேடி சென்று விட்டான், எமது இளமை பருவம் வீணே கழிகின்றது, அவன் பொருளை தேடி இளமை கழிந்த பின் எதனை சாதிக்க போகின்றான், எதனை அனுபவிக்க போகின்றான் என்கின்ற அவளது மனக்குமுறலானது இவ்வாறாக கேள்வியினூடாக வெளிப்படுகின்றது என்று தலைவனின் அறியாமை குறித்து கார்காலம் சிரிப்பதாக தன் கருத்தை ஏற்றி சொல்கிறாள். இதுல விளங்கிக் கொள்ள வேண்டியது, இந்த வரிகள் அவளுடைய மனதில் உள்ள ஏக்கம்தான். அதனை அவள் கார்காலத்தின் மீது ஏற்றி கூறுகின்றமை, கார்காலத்தை ஒரு கருவியாக கொண்டு கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடலுக்குரிய திணை முல்லை திணை. இங்க பாருங்க, இதுல ஒரு முல்லை கொடி, முல்லை கொடி பற்றி சொல்லப்படுகின்றது. முல்லை நிலத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இது காணப்படுகின்றது. ஆகவே இதற்குரிய திணை முல்லை திணை. துறை பருவம் கண்டிறங்கியது, அதாவது கார்காலத்தை கண்டு கார்காலம் வந்துவிட்டது, தலைவன் வரவில்லை என்று சொல்லி தலைவி தனக்குள் இறங்கியது. ஆகவே துறை பருவம் கண்டு இறங்குதல். இதுல அரும்பதங்கள் கொஞ்சம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த அரும்பதங்களை நீங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ளுகின்ற போதுதான் உங்களுக்கு பாடலுக்குரிய சிறந்த பொருள், பாடலுக்குரிய பொருத்தமான பொருள் விளங்கும். அதே நேரம் தரப்படுகின்ற கேள்விக்கு சரியான முறையில் பதிலளிக்க கூடியதாக உள்ளது. நசை இ என்பது விரும்பி, எவனரோ எவ்விடத்தில் உள்ளாரோ, முகை அரும்பு எயிறு பல், இவன் இவ்விடம் பெயல் மலை, இளங்குதல் விளங்குதல், நகுமே சிரிக்குமே. சிரிக்குமே என்பது இங்கு ஏளன பொருள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு இந்த பாடலுக்குரிய, அதாவது சங்க பாடலாகிய இளமை பாரார் வளனசை சென்றோர் என்கின்ற இந்த பாடலுக்குரிய பொருளினை பார்த்து விட்டோம். இதில் என்னென்ன கேள்வி வரும், அதாவது ஃபைனலுக்கு உங்களுக்கு என்னென்ன கேள்வி வரும், எந்த ஒரு பரீட்சை எடுத்துக்கொண்டாலும் இந்த பாடல் சார்ந்ததாக வரக்கூடிய கேள்விகளை பற்றி பார்க்கலாம்.
முதலில் ஒரு பாடல் பார்க்கின்ற போது அது தொடர்பான பூரணமான விளக்கம் தேவை. ஆகவே அந்த வகையில் இந்த பாடல் எழுதிய ஆசிரியர் யார், இதற்கான திணை யாது, இதற்கான துறை என்ன, இதற்கான பொருள் என்ன, இந்த பாடல் இடம்பெற்ற நூலில் இந்த பாடல் எத்தனையாவதாக இடம்பெற்றிருக்கின்றது என்பது ஒரு பாடல் பற்றிய பூரணமான விளக்கத்தினை பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் இது முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றும் பூரணமாக தெளிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இரண்டாவதாக நாம் பார்க்கவிருக்கின்ற விடயம் இந்த பாடற் பகுதியில் கார்காலத்தின் சிறப்பு பிரதானமாக இங்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. அந்த வகையில் கார்காலத்தின் சிறப்பு இங்கு இந்த பாடல்ல கார்காலத்தின் சிறப்பு எங்கு எடுத்துரைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, தொகுமுகை இளங்கயிறாக தொகுமுகை இளங்கயிறாக நகுமே என்கின்ற வரிகளினூடாக கார்காலத்தினுடைய சிறப்பானது எடுத்துரைக்கப்படுவதனை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. அப்ப முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது இந்த பாடல் இடம்பெற்ற துறை, அந்த பாடலை எழுதிய ஆசிரியர், மற்றது இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூலில் இது இந்த பாடல் எத்தனையாவதாக இடம்பெற்றுள்ளது. இந்த விளக்கங்களுக்கு அடுத்த கட்டமாக நாம் இந்த பாடலில் அவதானிக்க வேண்டிய விடயம் இங்கு கார்காலத்தின் சிறப்பு எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றது என்பது அவதானிக்கத்தக்கது. கார்காலத்தின் சிறப்பு எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றது? கார்காலத்தில் பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை, அதாவது மழையால் பாதுகாக்கப்பட்ட முல்லை பூங்கொடியினுடைய வரிசையாக காணப்படுகின்ற அந்த அரும்புகள் ஒளி வீசும் பற்களாக கொண்டு சிரித்தல், இது கார்காலத்தினுடைய ஒரு சிறப்பாக காணப்படுகின்றது. அதாவது இந்த கார்காலத்தின் வாயிலாக மழையால் இந்த முல்லை கொடி பாதுகாக்கப்படுகின்றது. அதில் காணப்படுகின்ற வரிசையாக காணப்படுகின்ற அந்த அரும்புகள் என்ன செய்யுதாம், ஒரு ஒளி வீசுகின்ற பற்கள் போன்று சிரிக்கின்றது. ஆகவே ஒரு கார்காலம் இயற்கையாக நிகழ்கின்ற ஒரு விடயத்தை வர்ணித்து இங்கு அந்த கார்காலத்திற்கான சிறப்பு எடுத்தியம்பப்படுகின்றமை சிறப்பம்சம். ஆகவே கார்காலத்தின் சிறப்பு எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது என்பதற்கான பதில் இதுவாக அமைகின்றது. மூன்றாவது விடயம் என்னவென்று சொல்லி பார்த்தால், மூன்றாவது விஷயம் தலைவியின் கழிவிரக்கம் அல்லது தலைவியின் நிலை. தலைவியின் கழிவிரக்கம் மூன்றாவதாக நாம் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில தலைவியின் கழிவிரக்கம் இங்கு எவ்வாறாக எடுத்துரைக்கப்படுகின்றது? தலைவி தனது நிலையினை தனக்குள் வைத்திருக்கவும் முடியாமல், அந்த நிலைப்பாட்டினை தோழிக்கு எடுத்துரைக்க முடியாமல், அதாவது நேரடியாக கூறவும் முடியாமல் தனது நிலைப்பாட்டை எவ்வாறு கூறுகின்றாள்? கார்காலத்தின் மீது, கார்காலத்தை ஒரு கருவியாக கொண்டு கூறுகின்றாள். ஆகவே தலைவி எங்கு எங்கு அவளுடைய அந்த நிலைப்பாடு விளக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், தலைவன் பொருள் வயிற் பிரிந்து சென்று விட்டான், பொருளை தேடுவதற்காக என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான், அவனுக்கு இளமை பருவத்தின் அருமை தெரியவில்லை, அதாவது தன்னுடையதும் என்னுடையதுமான இளமை பருவத்தை கவனியாது பொருள் மீது விருப்பம் கொண்டு என்னை பிரிந்து சென்று விட்டான் என்று சொல்கின்றமை ஒரு விடயம். அதாவது தலைவியின் கழிவிரக்கம், அதாவது தலைவியினுடைய துன்ப நிலை வெளிப்படுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது. இன்னொரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், கார்காலத்தினுடைய அந்த வருகையை பார்த்து தலைவி கலங்குதல். கார்காலம் வந்துவிட்டது, அது வந்தது மட்டுமன்றி அதில் மழையினால் பாதுகாக்கப்பட்ட அந்த முல்லையினுடைய தொகுதியான அரும்புகள் என்னை பார்த்து சிரிக்கின்றது என்று கூறுகின்றமையானது அவளது உச்சகட்ட வேதனை, அதாவது தனது மனதில் உள்ள துயர நிலையினை எடுத்துரைக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அது காணப்படுகின்றது. இயற்கையின் வருகை கூட அவளை துன்பப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தினை இங்கு நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. ஆகவே தலைவியின் கழிவிரக்கம் எடுத்தியம்பப்படுகின்ற கட்டங்களாக இரு கட்டங்களை நாம் அவதானிக்க முடிகின்றது. ஒன்று, தன்னுடையதும் என்னுடையதுமான இளமை பருவத்தை கவனத்தில் கொள்ளாது என்னை பிரிந்து பொருள் மீது விருப்பம் கொண்டு சென்று விட்டான் என்பது ஒரு விடயம்.
இன்னொரு விடயம், இந்த கார்காலமானது வந்துவிட்டது, அதாவது அவன் சொல்லி சென்ற கார்காலம் வந்துவிட்டது, ஆனால் அவன் இன்னும் வரவில்லை, தான் வந்து விட்டேன் உன் தலைவன் இன்னும் வரவில்லை என்று கார்காலம் என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றது என்று அவள் கூறும் கூற்றிலும் அவளுடைய அந்த இரங்கத்தக்க நிலையானது எடுத்துரைக்கப்படுவதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது. அடுத்தது 4ஆவதாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம் சங்க இலக்கியங்களின் பண்புகள். சங்க இலக்கியங்களின் பண்புகள், அதாவது சங்க இலக்கிய பண்பு. உங்களுக்கு தெரியும், இந்த பாடல் சங்க காலத்தில் பாடப்பட்டது. அந்த வகையில் ஒரு இலக்கியத்தை வைத்து கொண்டுதான் நாங்கள் ஒரு காலத்திற்குரிய அந்த தன்மையினை அல்லது வரலாற்றினை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் இந்த சங்க காலத்தில் தோற்றம் பெற்று இந்த இலக்கியம், அதாவது குறுந்தொகை, இந்த குறுந்தொகையில் காணப்படுகின்ற இளமை பாரார் என்கின்ற இந்த பாடலினூடாக சங்க இலக்கியங்களின் பண்பு எவ்வாறாக உள்ளது என்பதனை நாம் சில இடங்களில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் என்னவென்று சொல்லி பார்த்தா, அகத்துணை மரபு பற்றி கூறுதல். அகத்துணை மரபு பற்றி கூறுதல் ஒரு விடயம். நாங்கள் இதுக்குள்ளே அவதானிக்கக்கூடிய பிரதானமான அம்சமாக இது அகத்துணை பாடல் என்பது தெளிவாகிறது. ஏனென்று சொன்னால், சங்ககாலம், அதாவது இந்திய இலக்கிய வரலாறு கற்கின்ற சந்தர்ப்பத்தில், நீங்கள் சங்ககாலம் படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இது தொடர்பான பூரண அறிவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சங்ககால பாடல் என்பதனால் இந்த காலத்தில் தோற்றம் பெற்ற இந்த பாடல்கள் அந்த கால இலக்கிய மரபு என்னன்னு சொல்லி பார்க்க, ஒரு காதல் நிலையினை கூறுவதனால், இது அகம் சார்ந்த கருத்தினை விளக்குவதனால் இது ஒரு அகத்துணை மரபு சார்ந்த பாடல் என்பது எமக்கு புலனாகின்றது. இரண்டாவது, முதல் கரு உரிப்பயன்பாடு இங்கு இடம்பெறுகின்றமை சிறப்பம்சம். ஆகவே முதல் என்று சொல்லப்படுவது இந்த பாடல் பாடப்பட்டுள்ள நிலத்தினையும், கருவென்று சொல்லப்படுவது அதில் பயன்படுத்தப்படுகின்ற இடங்களை பார்த்தோம் என்று, பொருட்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த முல்லை பூங்கொடியினை நாங்கள் கூறலாம் கருவாக. முதலாக முல்லை நிலத்தை கூறலாம். உரிப்பொருளாக இந்த ஒழுக்கத்தை நாம் சொல்லக்கூடியதாக உள்ளது. முல்லை நிலத்துக்குரிய உரிப்பொருள், அதாவது ஒழுக்கம், இருத்தல் ஒழுக்கத்தை பற்றி இங்கு பேசப்படுகின்றமை சிறப்பம்சம் ஆகும். ஆகவே சங்ககால இலக்கிய பண்புகள் இந்த பாடலிலே எங்கெங்க பாவிக்கப்பட்டுள்ளது, எங்கெங்கே அவதானிக்க கூடியதாக உள்ளது என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது அகத்துணை மரபு, இரண்டாவது முதல் கரு உரி பயன்பாடு, மூன்றாவது இது ஓர் தலைவி கூற்று பாடலாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், தோழிக்கு தனது நிலையினை தலைவி கூறுகின்றாள். ஆகவே தலைவி கூற்று பாடலாக இந்த பாடல் அமைகின்றது. ஆகவே இளமை பாரால் வளனசை என்கின்ற பாடலானது தலைவி கூற்று பாடலாக காணப்படுகின்றமை ஒரு சிறப்பம்சம் ஆகும். இலக்கிய பண்புகள் எவை என்று பார்க்கின்ற போது அகத்துணை மரபு பயன்படுத்தப்படுகின்றது, முதல் கரு உரி பயன்பாடு இடம்பெறுகின்றது, தலைவி கூற்று பாடலாக காணப்படுகின்றமை பிரதான அம்சமாக நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. மேலும் இதில் அணிப்பயன்பாடுகள் இடம்பெறுகின்றன. அணிப்பயன்பாடு உங்களுக்கு தெரியும், இங்க கார்காலத்தை ஒரு உருவகாணியாக பயன்படுத்தப்பட்டுள்ளமையும், கார்காலம் பற்றிய விடயத்தை கூறுகின்ற போது உருவகாணி பயன்படுத்தப்பட்டுள்ளமையும், மேலும் இங்கு பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இளங்கயிறாக என்கின்ற பாடலடி ஓர் அணிப்பயன்பாட்டிற்கு ஒரு உதாரணமாக விளங்குகின்றது. அதாவது முல்லையின் பூங்கொடியானது, அதாவது முல்லை பூங்கொடியானது அரும்புகள், அதாவது வரிசையாக காணப்படுகின்ற அரும்புகளை ஒரு ஒளி வீசுகின்ற பற்களாக கொண்டு சிரிக்கின்றதாம். ஆகவே இங்கு ஒரு உருவகாணி, உள்ளுற உவமை பயன்படுத்தப்படுகின்ற உருவகாணி மற்றும் உள்ளுற உவமை பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தினை அவதானிக்க கூடியதாக உள்ளது. ஆகவே இந்த பாடலில் இரு இடங்களில் அணிகள் பயன்படுத்தப்படுகின்றன, அதனை நாம் அவதானிக்க கூடியதாகவும் உள்ளது. அடுத்து நாம் அவதானிக்கக்கூடிய ஐந்தாவது கேள்வியாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால் அணிப்பயன்பாடு. இது ஓர் சங்ககால இலக்கிய, இதுவரைக்கும் நாம் பார்த்த கேள்விகளுக்கு அப்பால் இந்த அணிப்பயன்பாடு என்பது சங்க காலத்து இலக்கிய பண்புகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையில இந்த அணிப்பயன்பாடு ஒரு
மேலதிக கேள்வியாக, அதாவது தனிப்பட்ட ஒரு கேள்வியாகவும் வரலாம். அப்படி வருகின்ற போது இங்கு 2 விடயங்கள் நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஒன்று உள்ளுறை உவமை, மற்றது உருவக அணி. ஆகவே இங்கு இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ள அணி பயன்பாடு என்று நோக்குகின்ற போது உள்ளுற உவமை பயன்படுத்தப்பட்டுள்ளது, மற்றது உருவக அணி. உள்ளுற உவமை எங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி பார்த்தோம்னா, இங்க பாருங்கள், தலைவி அதாவது தன்னுடைய நிலையை எடுத்துரைப்பதற்காக அவள் முல்லை பூங்கொடியானது தனது நிறையாக காணப்படுகின்ற அந்த அரும்புகள், அதாவது வரிசையாக காணப்படுகின்ற அரும்புகள் தனது ஒளி வீசுகின்ற பற்களாக கொண்டு அந்த கார்காலம் சிரிக்கின்றது என்று சொல்லுகின்றாள். இந்த சரியான விளக்கத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் உள்ளுரை உவமை பற்றிய விளக்கத்தை கொடுக்கின்ற போது இங்கு தலைவியால் உள்ளுற உவமையை பயன்படுத்தி, அதாவது இந்த பாடலில் உள்ளுற உவமை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தலைவி தன்னுடைய நிலைப்பாட்டினை நேரடியாக எடுத்துரைக்க முடியாத சந்தர்ப்பத்தில் ஒரு இயற்கையை பயன்படுத்தி, அதாவது கார்காலத்தினை கருவியாக கொண்டு கூற வருகின்றமை இங்கு உள்ளுற உவமை என்பது நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. ஒரு விடயத்தை நேரடியாக கூற முடியாமல் ஒரு பொருளின் மீது ஏற்றி கூறுதல் உள்ளுரை உவமையாகும். இந்த வகையில உருவகாணி என்பது ஒன்றை உருவகித்து கூறுதல், அதாவது கார்காலத்தை ஒரு பெண்ணாக உருவகிக்கப்பட்டுள்ளமை இங்கு சிறப்பம்சமாகும். ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த முல்லை பூங்கொடி, அதாவது கார்காலத்தில் மழையால் பாதுகாக்கப்பட்ட முல்லை பூங்கொடி, அதாவது முல்லை வரிசையாக காணப்படுகின்ற முல்லை பூங்கொடியின் அரும்புகள் ஒளி வீசும் பற்களாக கொண்டு சிரிக்கின்றதாம். ஆகவே அங்கு தலைவியினுடைய வேதனை கூறுவதற்கும் அந்த வரிகள் பயன்படுத்தப்படுவதோடு இங்கு ஒரு கார்காலத்தினை ஒரு பெண்ணாக உருவகிப்பதற்கும் இந்த வரிகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இரு விடயங்களின் அடிப்படையில் இந்த வரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று உள்ளுற உவமை, உருவக அணி எனும் அடிப்படையில் இந்த பாடலில் அணி பயன்பாடு பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே மாணவர்கள், இந்த பாடல் பகுதியில நாங்கள் வரக்கூடிய கேள்விகள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு பாடலுக்குரிய சரியான விளக்கம் விளங்கிக் கொள்வது அவசியம். அந்த வகையில் இந்த பாடலை ஒரு தடவை மீட்டி பார்க்கலாம். இளமை பாரார் வளனசை சென்றோர் இவனும் வாரார் எவனரோ என பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இளங்கயிறாக நகுமே தோழி நருந்தன்காரே. ஆகவே இந்த பாடலுக்குரிய பின்னணி எங்களுக்கு தெரியும். தலைவன் பிரிந்து விட்டதால் தலைவி தனது நிலையினை தோழிக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு பாடலாக காணப்படுகின்றது. இது குறுந்தொகை, அதாவது சங்க காலத்தில் காணப்படுகின்ற 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையின் 126வது பாடலாக இந்த இளமை பாரார் வளனசை சென்றோர் என்கின்ற பாடல் காணப்படுகின்றது. இந்த பாடலை ஒரு பெண்பால் புலவர் பாடியிருக்கின்றார். அவர்தான் ஒக்கூர் மாசாத்தியார் என்பவர் பாடியிருக்கின்றார். அந்த வகையில இந்த பாடலானது ஓர் அகத்திணை மரபினை கூறுகின்ற ஒரு பாடலாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், காதல் சார்ந்த பாடல்கள் அனைத்துமே அகம் சார்ந்தவை என்பதனால் அவை அகத்திணை மரபினுள் உள்வாங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பாடலுக்குரிய திணை யாது என்கின்ற ஒரு கேள்வி தொடுக்கப்படுகின்ற போது முல்லை திணை இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பாடலுக்குரிய ஒரு துறை என்றால் பருவம் கண்டு இறங்குதல். தலைவன் கார்காலத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன் என்று கூறி பொருள் வயிற் செல்கின்றான். இந்த நிலையில் அவன் கூறி சென்ற பருவகாலமான கார்காலம் வந்துவிட்டது. இந்நிலையில் அவன் வரவில்லை. இதனால் அவன் கூறி சென்ற கார்காலத்தை கண்டு தலைவி இறங்குதல், அதாவது பருவம் கண்டு இறங்குதல் என்பது இந்த பாடலுக்குரிய துறையாக காணப்படுகின்றது. ஒரு தடவை இந்த பாடலுக்குரிய பொருளை பார்ப்போம். இளமை என்பது இளமை பருவத்தை, பாரார் என்பது கவனியாது, வளனசை இச் என்பது வளம், அதாவது பொருள் மீது விருப்பம் கொண்டு, சென்றோர் என்பது சென்ற தலைவன், சென்றிருக்கும் தலைவனை சென்றோர் என்பது குறிக்கின்றது. இவனும் என்பது இவ்விடம், வாரா வரவில்லை, எவனரோ எவ்விடத்திலோ என்பது என்று, பெயல் புறம் தந்த மழையினால் பாதுகாக்கப்பட்ட பூங்கொடி முல்லையினுடைய பூங்கொடியானது தொகுமுகை இளங்கயிறு என்பது வரிசையாக காணப்படுகின்ற
ஒளி மிகுந்த பற்களாக கொண்டு நகுமே என்பது இங்கு சிரித்தல் என்கின்ற பொருள், அதாவது நகைத்தல், தோழியை பார்த்து நகைத்தல் என்கின்ற பொருளில காணப்படுகின்றது. தோழி என்பது இங்கு முன்னால வரும் என்று சொன்னான். தோழி ஆரம்பத்தில் தலைவி விழிக்கின்ற ஒரு சொல்லாக இது காணப்படுகின்றது. நறுந்தண்காரே என்பது, நறு என்பது சிறப்பு மிகுந்த, தன் என்பது குளிர்ச்சியான, காரே என்பது கார்காலம், அதாவது தன்னுடையதும் என்னுடையதுமான இளமை பருவத்தின் அருமையை கருதாது தலைவன் விரிந்து சென்றது பொருள் மூலம் வரும் வளமான வாழ்க்கையை விரும்பிய தலைவன் குறித்து சொன்ன கார்காலம் வந்துவிட்டது, அவன் இன்னும் இங்கு வரவில்லை, அவன் எங்குள்ளானோ என்று கேட்டு செழித்து வளர்ந்த முல்லையின் கொத்து கொத்தான அரும்புகளை ஒளிரும் பற்களாக கொண்டு கார்காலம் சிரிக்கின்றது. அதாவது இங்கு பிரதானமாக அவதானிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், தலைவியினுடைய ஏக்க நிலை, தலைவன் இன்னும் மீளவில்லையே என்று தலைவனின் ஏக்க நிலையும், அந்த ஏக்கத்தினை தனக்குள் வைத்திருக்க விரும்பாமல் தோழிக்கு கூறி ஆறுதல் தேட முற்படுகின்றாள். அதையும் நேரடியாக கூற விரும்பாமல் ஒரு கருவி மீது, அதாவது இயற்கையாகிய கார்காலத்தின் மீது ஏற்றி கூறுகின்றமை இங்கு சிறப்பம்சமாகும். இவ்வளவு நேரமும் சங்ககால, அதாவது சங்க பாடல்களில் ஒன்றான இளமை பாரார் வளனசை சென்றோர் என்கின்ற பாடலில் வரத்தக்க கேள்விகளும் அதற்கான பூரண விளக்கமும் பார்த்திருக்கின்றோம். இது உங்களுக்கு சரியான முறையில் விளங்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அடுத்த முறை அடுத்த பாடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.